நான் தான் காளியா டான். நீங்க எல்லாரும் என் பொண்ணோட கல்யாணத்துக்காக போறீங்க. ஏன் இப்படி சோகமா போறீங்க? நல்லா ஆடி பாடி ஜாலியா போங்க. இப்படி சோகமா கல்யாண வீட்டுக்கு போனீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் போட்டு தள்ளிடுவேன். அதனால நான் சொல்றத ஃபாலோ பண்ணுங்க. மொட்டை நல்லா பாத்துக்க. இவங்க சந்தோஷமா ஜாலியா வரணும், இல்ல பொண்ணை கொன்னுடுவேன். பயப்படாத, சும்மா தமாசுக்கு சொன்னேன். என் பொண்ணோட கல்யாணம் பிரம்மாண்டமா நடக்கணும். நீங்க கவலையே படாதீங்க. அவங்கள நான் ஆட வைக்கிறேன். வாழ்நாள் முழுக்க ஆடிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஆட வைக்கிறேன். நீங்க போங்க. இங்க பாருங்க ஐயா, காளியா டான் துப்பாக்கியை காட்டி என் பையனுக்கும் அவரோட பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணியிருக்காருங்க. நீங்களே சொல்லுங்க, நாங்க எப்படி சந்தோஷமா கல்யாண மண்டபத்துக்கு வர்றது? இப்போ நீங்க சந்தோஷமா ஆடிட்டு வரணும். பத்துலு வா, நாமளும் போய் டான்ஸ் ஆடலாம். என்ன சூப்பர் மியூசிக் போட்டிருக்காங்க. அழைக்காத கல்யாணத்துக்கு அழையா விருந்தாளி மாதிரி போக கூடாதுடா, புரியுதா? கல்யாணம் முன்ன பின்ன தெரியாத எவனுக்கோ ஒருத்தனுக்கு நடக்குது. நீ உணர்ச்சி வச்சப்படுற. அட போப்பா, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஆடுது. நான் என்ன பண்றது? அட அண்டவையா, பத்துலு சீக்கிரமா நீ வந்து ஜாயின் பண்ணி சூப்பரா ஆடு. நல்ல மியூசிக். இல்ல நான் ஆட மாட்டேன்டா. இப்ப நீ ஆட போறியா இல்ல மொட்டை மண்டியா சுடவா? இவன் என்ன வற்புறுத்தி ஆட வைக்கிறான்? உங்க ரெண்டு பேரையும் நான் சும்மா விட போறதில்ல. மொட்டை ஓடிடலாம்டா, மொட்டை மண்டியா. நான் வந்துட்டேன். பாஸ், குதிரை ஓடி போயிடுச்சு. மாப்பிள்ளை குதிரை வாழை புடிச்சுக்கிட்டு தேஞ்சிட்டு போறாரு. அப்ப இந்த கல்யாணம் நடக்காது போல இருக்கு. எந்த மாப்பிளைக்கு குதிரையை மடக்க தெரியலையோ அவனால எப்படி என் மகளை சந்தோஷமா வச்சுக்க முடியும்? இந்த கல்யாணம் கேன்சல். கல்யாணம் கேன்சல். தேவதூதர்கள் மாதிரி 2 பேர் வந்து இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணி நல்லது பண்ணிட்டாங்க. அவங்கள தேடி போலாம் வாங்க. நான் அவங்க 2 பேருக்கும் மனதார நன்றி சொல்ல விரும்புறேன். அது மட்டும் இல்ல, அவங்க காலில் விழுந்து நன்றி சொல்லணும். புடிங்க, சீக்கிரம் புடிங்க. அவனை விடாதீங்க. புடிங்க 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 புடிங்க. அட என்ன இருக்காங்கடா பிடிச்சிருக்கீங்க? போய் அந்த திருடனை புடிங்க. அட பாவீங்களா, உங்களால திருட தப்பிச்சு போயிட்டான். இந்த வைக்க ஆமாண்டா. அங்க பாரு மோட்டோ, கல்யாண வீட்டுக்காரங்க கலர் கலரா நம்மள தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நாம மட்டும் சிக்னா பொட்டோட்டோ சிப்ஸ் மாதிரி ஆயிடுவோம். ஓடிடலாம் மோட்டோ. என்ன சொல்றடா, யோசிக்கிற? நல்ல வேளை, ஐ அம் கிரேட் எஸ்கேப். என்னடா அது? யாரா நீங்க? என் கார்ல எதுக்காக ஏறீங்க? கடை திருடலாம் பாக்குறீங்களா? நாங்க சொல்றத கேளு. நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு திருட்டு பசங்க இல்ல. அப்படியா? அப்படின்னா நீங்க யாரா? திருட்டு பசங்க இல்லைன்னா கொள்ளக்காரங்களா? அவங்க 2 பேரும் எங்கன்னு பாருங்க. அவங்கள எப்படியாவது நம்ம கண்டுபிடிக்கணும். பாக்ஸர் அண்ணா, நாங்க யாருன்றது இப்ப சொல்லவே முடியாது. அதை கிளைமேக்ஸ்ல தான் சொல்லுவோம். இப்ப சொன்னா நம்பாயிடும். நாங்க யாருன்றத உங்களால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. என்னது? அட என்ன ஏன்டா குழப்பிக்கிட்டு இருக்கீங்க? என்ன யாராவது கன்ஃபியூஸ் பண்ணாங்கன்னா எனக்கு கோபம் இன்னும் ஜாஸ்தி ஆயிடும். அதாவது நாங்க என்ன சொல்ல வரேன்னா, நாங்க உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க தான். ஆனா அதை இப்ப வெளிப்படையா சொல்ல முடியாது. அட நீங்க பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி போங்க, உங்க 2 பேரையும் நான் இப்ப விட்டுறேன். அப்படியா? Thank you sir, thank you. அவசரப்படாதீங்க, இப்பவே தேங்க்ஸ் சொல்லாதீங்க. நிறுத்து, வண்டியை நிறுத்து. நிறுத்துடா. அம்மா. அரே இன்ஸ்பெக்டர், ரோட்டை பார்த்து வண்டி ஓட்ட மாட்டியா?
அட பாவி, இதெல்லாம் அந்த காய்கறியால வந்த பிரச்சனை. அவ தூக்கி எறிஞ்ச பூசணிக்காய் ஏன் தலையில வந்து விழுந்துருச்சு. என்னையா உன் கடையோட சார் ஏன் மேல வந்து விழுது? அட, அதுக்கு நான் காரணம் இல்ல. இதோ நிக்கிறானுங்களே இவனுங்க தான். பண்றதையும் பண்ணிட்டு எப்படி நிக்கிறானுங்க பாரு. இவனுங்களை எனக்கு ஏற்கனவே தெரியும். ஏற்கனவே நான் 2 போடு போட்டேன். வாங்க இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து அடிக்கலாம். மோட்டோ, நம்ம 2 பேரையும் பொளக்கிறதுக்காக நாலா பக்கமா ஆளுங்க ரவுண்ட் கட்டி வராங்க. நம்ம விக்க தூக்கி போட்டுட்டு ஓடிடலாம் மோட்டோ. அடா, இவனுங்க வேற நாம எங்க போனாலும் துரத்திக்கிட்டே இருக்கானுங்க. இவனுங்க நம்மள மேலேயே அனுப்பிச்சு வச்சிருவானுங்க போல இருக்கு. ஒண்ணு செய்யலாமா? நேர்ல அவங்க கிட்ட போய் சாரி கேட்டு வந்துடலாம். சீக்கிரமா வாடா பத்துலு. அடா வேண்டாம் மோட்டோ, அவனுங்க ரொம்ப ரொம்ப கோவப்படுற ஆளுங்க. நான் டான்ஸ் ஆடலன்னு தெரிஞ்சதுக்கே துப்பாக்கி எடுத்தேன். அது உனக்கு தெரியுமா? நல்லா யோசி மோட்டோ. எந்த முடிவா இருந்தாலும் யோசிச்சு எடுக்கிறது தான் ரொம்ப நல்லது. அந்த மாப்பிள்ளை பையன் குதிரைக்கு பின்னாடி மாட்டிக்கிட்டு போய்கிட்டே இருந்தான். அந்த மேட்ரு இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் நாம சட்னி தான் மோட்டோ. அடடா, நீங்க 2 பேரும் வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. நீங்க உட்கார வேண்டிய சீட் அது இல்ல, இங்க இருக்கு. நண்பர்களே, இன்னைக்கு நம்மளோட VVIPs மும்பா ஜிம்பா வந்துட்டாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த நிமிஷம் வரைக்கும் இவங்களோட வேர்ல்ட் ரெக்கார்டை யாராலையும் உடைக்கவே முடியல. மிஸ்டர் மும்பா, நீங்களே 2 வார்த்தை சொல்லுங்க. இவங்க ரொம்பவே நல்ல காமெடி பண்றவங்க. மிஸ்டர் ஜும்பா மும்பா ரொம்ப நகைச்சுவை பண்ணுவாங்க. இவங்க பேச்சை விட செயல்ல தான் வீரர்களா இருப்பாங்க. மும்பா ஜும்பா, இப்போ உங்களோட ரெக்கார்டை நீங்களே உடைக்க போறீங்க. இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டா உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு. மோட்டோ, எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம வாழ்க்கையில கடைசி நாள் இதுதானே தோணுது. என்ன சொல்ற மோட்டோ? அதுவும் இல்லாம எனக்கு ரொம்ப பீதியாவும் இருக்கு. நம்மள யாரோன்னு நினைச்சுக்கிட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஊத்தமாயா, இனிமேல் தான் நல்ல நேரமே ஸ்டார்ட் ஆக போகுது. 1 லட்சம் ரூபாய் தரேன்றாங்க. என்ன வேணாலும் செய்யலாம் சார். மிஸ்டர் மும்பா மற்றும் சும்பா, இப்ப நீங்க 2 பேரும் இந்த 2 பிளேட் பச்சை மிளகாயையும் சாப்பிட்டா உங்களோட பிரேக்க நீங்களே முறியடிச்சதுக்கு சமம். அடேங்கப்பா, இவ்வளவு பச்சை மிளகாவை ஒரு மனுஷன் சாப்பிட முடியுமா? என்ன, என்னால நம்பவே முடியல. ஆல் தி பெஸ்ட். ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. நீங்க எங்களை தப்பா நினைச்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் இவ்வளவு பெரிய ஆளுங்களா? என்னால நம்பவே முடியல. ஐ அம் சாரி சார், வெரி சாரி. நான் தான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நானும் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. என்னோட வாழ்த்துக்களும் ஆசீர்வாதமும் உங்க 2 பேருக்கு எப்பவும் இருக்கும். பத்துலு, நாம இந்த ரெக்கார்டை முறியடிக்கலனா நம்ம எலும்பாம முறிச்சிருவாண்டா. மிஸ்டர் ஜும்பா, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்களே, தப்பா புரிஞ்சுக்கிட்டோன்னு. என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்? அதாவது நாங்க என்ன சொல்ல வரேன்னா, எங்களால இந்த மிளகா மட்டும் இல்ல, இன்னும் ஏகப்பட்ட மிளகாய்களை சாப்பிட முடியும். ஆனா அடுத்த ரவுண்டா? வாழ்த்துக்கள் மும்பா ஜும்பா. ஹலோ சார், நில்லுங்க. இதுக்கு மேல ஒரு மிளகாய் கூட சாப்பிட முடியாது. ஆல்ரெடி நான் அந்த வேளை ஓடிக்கிட்டு தான்டா இருக்கேன். நீ தான் உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு இருக்க. மனுஷங்க அவங்க. அம்மா அதேங்கப்பா. மிஸ்டர் மும்பா ஜும்பா, நில்லுங்க நில்லுங்க. நீங்க இவ்வளவு வேகமா எங்க போயிட்டு இருக்கீங்க? அந்த ஆர்கனைசர் உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்காரு. ஸ்டாப். ஹலோ சார், நில்லுங்க. ஜனங்க எல்லாம் உங்களை தான் தேடிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன தப்பு பண்ணதுக்கு
எல்லாரும் சுத்தி வளர்த்து அடிச்சுக்கிட்டா எங்கடா போவோம்? இதாங்கடா, இதை வச்சுக்கங்கடா, உங்க ஆசை தீர இங்க அடிச்சுக்கங்கடா. பாருங்க, உங்க ஆசை தீர எங்களை அடிச்சிட்டு விட்டுருங்க. ஆனா அந்த குதிரை மேட்டர்ல எங்களுக்கு எந்த வித தொடர்பும் இல்ல, நம்புங்க. அது எதிர்பாராத விதமா நடந்த விபத்து, நம்புங்க. அட பாவிங்களா, இவங்க நம்ம மோட்டு பத்துலு. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அட, நாம தேடி வந்த மகான்கள் இவங்க தான். இவங்க ஒரு தேவ தூதர்கள். நான் உங்க 2 பேருக்கும் நன்றி சொல்ல விரும்புறேன். ஏன்னா நீங்க 2 பேரும் என் பிள்ளையோட வாழ்க்கையை காப்பாத்திட்டீங்க. காளியா டான் துப்பாக்கியை காட்டி ரொம்ப கட்டாயப்படுத்தி என் பையனுக்கு அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணாரு. அப்பதான் நீங்க வந்தீங்க. நீங்க பண்ண காரியத்தினால கல்யாணமே வேண்டாம், இது அபசகுனம்னு சொல்லி விட்டுட்டாரு. அதாவது ஒரு குதிரையவே அவனால சமாளிக்க முடியலனா என் பொண்ணை எப்படி காப்பாத்துவான்னு இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டாரு. இதான் நடந்தது. அப்பத்துல இருந்தே உங்க கால்ல விழுந்து நன்றி சொல்லணுங்கிறதுக்காக உங்களை தேடிக்கிட்டே இருந்தோம். ஆனா நீங்க தான் கையில மாட்டல. இந்தாங்க என்னோட சின்ன கிஃப்ட். ஆக மொத்தம் நீங்க உண்மையிலேயே மும்பா சும்பா இல்லையா? ஆனா அவங்களோட வேர்ல்ட் ரெக்கார்டா நீங்க பிரேக் பண்ணிட்டீங்க. அதுக்கான பரிசு இந்தாங்க. இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு. இதுக்கு தான் சொல்லுவாங்களா, அதிர்ஷ்டங்கிறது எப்பயுமே கூரையை பிச்சுக்கிட்டு வந்து தான் கொட்டுமா.